ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற போயம் தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் தான் ஆத்தர். நம்ம ஆல்ரெடி இதுக்கெலாம் வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ட்ரீம் எல்லாருக்கும் என்ன கனவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா ராஜா ஆகணும் கனவு இருக்குன்னு சொல்லியிருந்தோமா. அப்போ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற போயமோட ஆத்தர் யார் அப்படின்னா ராஜ் ஆறுமுகம் தான் வந்து ஆத்தர். ஃபஸ்ட்டு இந்த போயமோட ஆத்தர் இவர் வந்து நம்ம இந்தியன் போயட் அப்படிங்கிறதுனால இவரை பற்றி ஒரு 2 லைன் நம்ம பார்த்துலாம். புக்கில் இல்லை, நம்ம வந்து இதில் இவரை பற்றி ஒரு 2 லைன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயமுக்குள்ளே போகலாம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் போயட்டு. பானின் எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. இவர் வந்து ஒரு இந்தியன் போயட். எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 வந்து இவங்க வந்து பிறந்தாங்க. இவர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் இருந்தாங்க. லிவ்ட் இன் சிங்கப்பூர். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1997 அப் டு 1997 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா மூவ் டு லண்டன். தென் மூவ் டு லண்டன். ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு இந்தியன் போயட்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்போ பான் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா சிங்கப்பூரில் 1997 வரைக்கும் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் வந்து மூவ் பண்ணாங்க. இப்போ இவர் வெறும் போயட் தானா மேம்னா இவர் வெறும் போயட் கிடையாது. இவர் ஒரு போயட், ரைட்டர், இவர் ஒரு டீச்சர் அண்ட் பிஸ்னஸ்மேன். அப்போ ராஜ் ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க யாருன்னா போயட், ரைட்டர், டீச்சர், பிஸ்னஸ்மேன். இந்த 4மே வந்து ராஜ் ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க தான். அடுத்து நம்ம போயம்குள்ளே போகலாம். ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். இந்த போயமில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குட்டி பையன் கிட்ட அவங்க அம்மா வந்து கடைக்கு போயிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பையன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன பொருளை வாங்கிட்டு வராமல் வேற பொருளை வந்து வாங்கிட்டு வந்துடுறான். அதுதான் வந்து இந்த போயமுடைய கதை. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எல்லாம் லைன் பை லைன் நம்ம வந்து இந்த போயமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போயம் பாருங்க. மை மதர் வுட் சே லிட்டில் பாய் ராஜ் கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம் சின்னமான், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா லிட்டில் பாய் ராஜ், லிட்டில் பாய் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பையனை இப்போ நம்ம அம்மா வந்து குட்டி பையன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா லிட்டில் பாய் ராஜ் சின்ன பையன் நீ கடைக்கு போயிட்டு வா. அங்கே பாருங்க, கோ டு முத்தூஸ். முத்தூஸ் அப்படின்னா முத்துவோட கடைக்கு போ. அங்கே போயிட்டு கெட் சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன், அதை வாங்கிட்டு வா. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமான் அப்படின்னா பட்டை, பட்டை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீட்டல் லீவ்ஸ் அப்படின்னா வெற்றிலை, பட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை. அப்புறம் ஜிஞ்சர்னா உங்களுக்கு தெரியும் இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்லிக்னா பூண்டு. இது எதுக்கு நான் தமிழ் எழுதுறேன், நம்ம தமிழில் ஒரு தடவை இதை படித்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு மறக்காது இல்லை, அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, அந்த வெற்றிலை, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப் சிங்கிங் ஆல் த வே and when Muthu asked me what I would want, I rattle off a list, sesame seeds, ஆனியன், டொமேட்டோ, பிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா சொல்லிட்டாங்க, அதனால் அண்டு ஸோ கொடுத்துருக்காங்களா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷாப்புக்கு போகிறேன். ஐ கோ டு த ஷாப் சொல்லிட்டானா. சிங்கிங் ஆல் த வே, வேணா போகிற வழி ஃபுல்லாக பாட்டு பாடிக்கிட்டே போகிறானா. அப்படி பாட்டு பாடிக்கிட்டே போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க, அதுக்கு அப்படி பாட்டு பாடிக்கிட்டே போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ, முத்து வந்து என்னை கேட்குறாரு வாட் ஐ வுட் வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு முத்து வந்து கேட்குறாரு.
ஐ ரேட்டில் ஆஃப் ஏ லிஸ்ட் அப்படின்னு என்னன்னா அவன் அந்த லிஸ்ட்டையே மறந்துட்டான். மறந்துட்டு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அவசரத்தில் அவனே ஒரு புது லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறான். அதுதான் வந்து ஐ ரேட்டில் ஆஃப் ஏ லிஸ்ட். அம்மா கொடுத்த அந்த லிஸ்ட்டை அப்படியே அவன் மறந்துட்டு, ஏன்னா வழி ஃபுல்லாக பாட்டு பாடிட்டே வந்தான்ல, அதனால அந்த லிஸ்ட்டை அப்படியே மறந்துட்டு அவனாக வந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறான். அந்த லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா செசம் சீட்ஸ் அப்படின்னா எள் விதைகள், எள்ளு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வெங்காயம், டொமேட்டோ பிக்கல், தக்காளி, ஊறுகாய், இதெல்லாம் வந்து அவன் வாங்குறான். அம்மா சொன்னது என்னன்னா சின்னமன், பெட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக் அப்படிங்கிறது அம்மா கொடுத்த லிஸ்ட். அவன் அந்த லிஸ்ட்டை அப்படியே ரேட்டல் ஆஃப் பண்ணி என்ன போய் வாங்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு, அதான் செசம் சீட்ஸு, அதுக்கடுத்து ஆனியன், டொமேட்டோ, பிக்கல், இது வந்து அவன் வாங்குறான். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் பேக் ஹோம் மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் திரும்ப வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்மளே இப்போ கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அம்மா ஒரு பொருள் சொல்லி நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி திருகுவாங்களா, அதை தான் அவங்க அம்மாவும் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் மை இயர்ஸ், என்னோட காதை பிடிச்சி அம்மா திருகுறாங்க. அவன் பெயினில் அவுச் அப்படின்னு சொல்லி கத்துறான். நம்ம இப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ யாராவது நம்மளை கிள்ளிட்டாங்க அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் அவுச் அப்படின்னு சொல்லி கத்துறான். இதுதான் வந்து நமக்கு போயம். இப்போ இந்த போயம்ல ராஜ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நரேட்டர் ஆஃப் த போயம். நம்ம ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் அப்படிங்கிறவர் தான் ஆத்தர். முத்து அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஷாப் கீப்பர். அப்ப ராஜ் அப்படிங்கிறது தான் நரேட்டர், முத்து அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா ஷாப் கீப்பர். இன்னொரு திரும்ப இந்த போயம் வந்து இன்னொரு டைம் சொல்றேன். மை மதர், அதாவது அம்மா வந்து என்னை கூப்பிட்டு சின்ன பையன் ராஜ் கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வா அப்படின்னா சின்னமன், பெட்டல் லீவ்ஸு, ஜிஞ்சர் அண்டு கார்லிக் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்னதுனால நான் கடைக்கு போகிறேன். வழி ஃபுல்லாக நான் பாட்டு பாடிக்கிட்டே போகிறேன். பாடிக்கிட்டே போகும்பொழுது ஷாப் கீப்பர் என்னை கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக மறந்து நானாக வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறேன். அப்படி ரெடி பண்ணி நான் என்னென்ன வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா செசம் சீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ், இதை நான் வாங்கிட்டு போகிறேன். வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் காதை பிடிச்சி திருகுறாங்க, வழியில் நான் கத்துறேன். இதுதான் இந்த போயம். இப்போ இந்த போயம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த போயமுடைய மாரல் என்ன, இப்போ எந்த ஒரு போயமும் நம்ம படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஆத்தரும் ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறதுக்காக தானே இந்த போயம் எழுதுவாங்க. அப்போ இதில் என்ன மாரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேயிங் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். Importance of paying attention. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நம்ம இது சின்ன பிள்ளைங்களுக்கு 6th தானே கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க ஒரு விஷயம் நமக்கு சொல்லும்போது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் இல்லை எதுவானவனா இருக்கட்டும், ஒரு சின்ன வேர்டாக கூட இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா காது கொடுத்து நம்ம அதை அட்டென்ஷனோடு நம்ம அதை கேட்கணும். சரி, அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா நமக்கு அது வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து அந்த அட்டென்ஷன் இல்லை, சும்மா ஏனோ தானோன்னு நம்ம ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதில் ஏதோ சின்னதாக நம்ம மறந்துட்டா கூட அது நமக்கு பெரிய விளைவை கொடுக்கும். இப்போ அம்மா சொன்ன லிஸ்ட்டை அவன் அப்படியே போயிட்டு அட்டென்ஷனாக அவன் கேட்டுட்டு போயிருந்தானா கரெக்டாக வாங்கிட்டு வந்திருப்பான். அப்படி அவன் அட்டென்ஷனாக அவங்க அம்மா சொன்னதை கேட்காததால தான் என்ன ஆச்சுன்னா அப்படியே போய் அவன் லிஸ்ட்டை மாற்றி வேற ஒரு லிஸ்ட்டை வாங்கிட்டு வந்துட்டானா. அப்போ அதனால தான் நம்மளுக்கு அவங்க அம்மா கிள்றாங்க, அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெயின் வருது. அப்போ ஒரு சின்ன விஷயம் யார் நம்ம சொன்னாலும் அதை நம்ம கவனமாக காது கொடுத்து வாங்கணும். அதை தான் நமக்கு வந்து இந்த போயமில் ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதோட கிளாசரி வந்து பார்ப்போம். சின்னமான் அப்படின்னா என்னன்னா பட்டைன்னு சொன்னா, அப்போ நம்ம சாப்பாடு செய்யும்போது நான்வெஜ் செய்யும்போது பட்டை போடுறோம்ல, அதுதான் சின்னமான். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. மரத்தோடைய பார்க் பட்டை, அதுதான். அது என்ன பண்ணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸான ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பாட்டுக்கு. நம்ம ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணுறோன்னா அதில் ஒரு டெலிஷியஸ் ஃப்ளேவர் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கார்லிக்னா நமக்கு தெரியும் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸில் தானே இருக்கும். எ ஸ்மால் பால் வித் எ ஸ்ட்ராங் டேஸ்ட் யூஸ்ட் இன் குக்கிங் அப்படின்னு சொல்லி
சொல்கிறாங்க. இது உங்களுக்கே தெரியும் பூண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட்டில் ஆஃப் அப்படின்னா என்னென்னா ரிசைட் அப்படின்னா என்னென்னா மறந்து புது லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறது. நம்ம போயமில் பார்த்தோம்ல, மனப்பாடம் பண்ணிட்டு இது பண்ணுவோம்ல, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிசம் சீட்ஸ் அப்படின்னா எள்ளுன்னு பார்த்தோமா, ஜிஞ்சிலி சீட்ஸ் அப்படின்னா எள்ளு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுச் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சவுண்டு தட் எக்ஸ்பிரஸஸ் த பெயின். வலியால் நம்ம கொடுக்குற அந்த சவுண்டை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஆச் அப்படின்னு சொல்கிறோம். சின்னமான்னா பார்த்தோம் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு, கார்லிக்னா பூண்டுன்னு பார்த்துட்டோம், ரேட்டில் ஆஃப் அப்படின்னா மறந்து நம்ம திரும்ப அந்த ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ரிசைட் அப்படின்னு பார்த்தோம். செசம் சீட்ஸ்னால் எள்ளுன்னு பார்த்தோம். அவுச் அப்படின்னா ஒரு பெயின்னால நம்ம கொடுக்குற சவுண்டு தான் வந்து அவுச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம வந்து இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் ராஜ்? ராஜ்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜ்னா யாரு? எ லிட்டில் பாய். சின்ன பையன் தானே ராஜ், எ லிட்டில் பாய், அதுதான் வந்து ராஜ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வேர் டிட் ராஜ் மதர் சென்ட் ஹிம்? ராஜோட அம்மா ராஜை எங்க அனுப்புனாங்க? கடைக்கு தானே அனுப்புனாங்க. ஷாப், டு தி ஷாப். ராஜோட அம்மா ராஜ் எங்க அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்க்கு அனுப்புனாங்க. அடுத்து ஹூ இஸ் முத்து? முத்துன்றது யாருன்னு கேட்குறாங்க. முத்துங்கிறது யாரு? ஷாப் கீப்பர். முத்துங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப் கீப்பர். அடுத்த கொஸ்டின், வாட் டிட் மதர் ஆஸ்க் ராஜ் டு பை? அம்மா வந்து ராஜ் கிட்ட என்னெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க? என்னென்ன வாங்கிட்டு வர சொல்றாங்க? சின்னமான், அப்புறம் என்ன, பெட்டல் லீவ்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக். இந்த 4 பொருட்கள் தான் வந்து அம்மா வந்து ராஜ் கிட்ட வாங்கிட்டு வர சொல்றாங்க. ராஜ் என்ன வாங்கிட்டு வந்தான்? வாட் டிட் ராஜ் பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் என்ன வாங்கிட்டு வந்தான்? சிசம் சீட்ஸ், ஆனியன், டொமேட்டோ, பிக்கல். இதுதான் ராஜ் வாங்கிட்டு வந்தது. சரியா? அம்மா என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா சின்னமான், பெட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக். ராஜ் என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா சிசம் சீட்ஸ், ஆனியன், டொமேட்டோ, பிக்கல். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த போயமில் நமக்கு கேட்கலான்னா இதை தான் வந்து மாற்றி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மதர் கால். மதர் வந்து யாரை கூப்பிட்டாங்க? ராஜ் தான் அம்மா கூப்பிட்டாங்க. முத்துவா, ராஜா, ராமான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு போயமில் ஆத்தரோட பேர் என்ன? ராஜ் தானே அம்மா கூப்பிட்டாங்க. அடுத்து வேர் டிட் மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார். அம்மா வந்து என்ன கேட்கல. அம்மா ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனாங்கன்னு சொன்னல, அதில் என்னெல்லாம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சின்னமான்னு இருந்துச்சு, பீட்டல் லீவ்ஸும் இருந்துச்சு. என்ன இல்லைன்னா கார்டமன் தான் கிடையாது. அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ் டிட் நாட் பை. ராஜ் வாங்கிட்டு வந்தால, அதில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனியன் இருந்துச்சு, செசம் சீட்ஸ் இருந்துச்சு, டொமேட்டோ இருந்துச்சு, பிக்கிள்ஸ் இருந்துச்சு. என்ன இல்லை? ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இல்லை. அம்மா சொன்னது தான் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், ஆனால் ராஜ் அதை வாங்கிட்டு வரல. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, அலிட்ரேஷன். இப்போ இந்த போயமில் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலிட்ரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அலிட்ரேஷன் இஸ் அ ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சோனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் 2 or more words in a line. அதாவது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதில் கான்சோனன்ட் வேர்டு ரிப்பீட்டேஷனாக வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். என்ன வேர்டு? கான்சோனன்ட் வேர்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா லைனை கொடுத்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா கேட்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு தனியாகவே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 2ல் வந்து கொடுத்துருக்காங்களா ஜென்ரல் இங்கிலீஷில். சப்போஸ் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா டெஃபினேஷனை கொடுத்துட்டு அது என்னன்னு நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கான்சோனன்ட்டை தூக்கிட்டு வவல்ஸ்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டால் அதுக்கு பேர் வந்து அலிட்ரேஷனான்னு கேட்டால் கிடையாது. சரியா? அப்போ அவங்க நம்ம ஒவ்வொரு வேர்டையுமே நம்ம இனிமேல் படிக்கணும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக இருந்துச்சுன்னா கூட டெஃபினேஷனை நம்ம படிச்சிடணும் ஒன் வேர்டு மாதிரி. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க, ரிப்பீட்டேஷன் ஆஃப் கான்சோனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் 2 or more words. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள், மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, எம்ங்கிறது இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, எம்ங்கிறது இங்கே ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட். ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகுதா, அதுதான் வந்து அலிட்ரேஷன். அடுத்து நம்ம இப்போ இந்த போயமில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம இன்னும் பார்க்கல. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருவோமா?
இப்போ இந்த போயம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம் தான். இதில் எந்த ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் அந்த ரைமிங் ஸ்கீம்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இது என்ன போயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீ வேர்ஸ் போயம். இப்போ நம்ம ஒரு போயம் பார்த்தோன்னா ரைமிங் ஸ்கீம் பார்ப்போம்ல, ஏபி ஏபி இல்லைன்னா ரைமிங் வேர்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த போயமில் இருக்கான்னு கேட்டால் அந்த போயம்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஃப்ரீ வேர்ஸ் அவங்க ஒரு ஃப்ரீயாக அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க, அதுதான் இது. அந்த மாதிரி எந்த ஒரு ரிதமிக் பேட்டர்னும் கிடையாது. நோ ரிதமிக் பேட்டர்ன். இந்த போயமில் ரிதமிக் பேட்டர்னே கிடையாது. இதுதான் வந்து இந்த போயமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போயமில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ராஜ் அப்படிங்கிறது யார்? நவுனா. இப்போ ராஜ் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், நவுன்னு நமக்கு தெரியும். அந்த ராஜ் எப்படிப்பட்ட பையன்? சின்ன பையன் சொல்கிறாங்களா, அவன் பெரிய பையனா சின்ன பையனா அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு லிட்டில் பாய்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நவுனை குவாலிஃபை பண்ணுறதுக்கு அட்ஜெக்டிவ் இருக்குது. அப்போ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன்னு வருது அப்படின்னா அது என்ன அப்படின்னா எபித்தட். அப்போ இந்த லைன் என்ன அப்படின்னா எபித்தட். நான் இதை அழைச்சிக்கிறேன். அப்போ ராஜ் அப்படிங்கிறது நவுனு, அந்த ராஜை பற்றி இங்கே குவாலிஃபை பண்ணுறதுனால லிட்டில் பாய் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாருங்க, கோ டு முத்துஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ முத்து, இப்போ இதை பாருங்களேன், லிட்டில் பாய் ராஜ்னு சொல்கிறோம். ராஜ்னா யாருன்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க ராஜுங்கிறது ஒரு சின்ன பையன் அப்படின்னு. இங்கே முத்தூஸ்னு கொடுத்துருக்காங்க. போயம் படி இங்கே முத்தூஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? முத்தூஸ் அப்படிங்கிறது முத்து அப்படிங்கிறவ போய் பாருன்னு சொல்கிறாங்களா, இல்லை முத்துவோட ஷாப்புக்கு போன்னு சொல்கிறாங்களா? இங்கே போயம் படி முத்துவோட ஷாப், அதுதானே இங்கே அர்த்தம். அப்போ முத்தூஸ் அப்படிங்கிறது முத்துவோட ஷாப்புக்கு போன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கடையை பற்றி நம்ம பேசும்போது ஒருத்தரோட நேமை சொல்லியிருக்கோம், புரியுதா நான் சொல்கிறது? அது கடை தான் இங்கே, ஆனால் பேரை சொல்லியிருக்கோமா, ஒரு ஹியூமனோட கேரக்டராக அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஆனால் அது இங்கே நமக்கு போயமை பொறுத்த வரைக்கும் கடை தானே. அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம் அப்படின்னா முத்தூஸ் அப்படின்னு கொடுக்குறத பெர்சானிஃபிகேஷன். நார்மலாக இப்போ ராஜ் அப்படின்னா அது நம்ம நவுனு, அதனால நம்ம அதை சொல்ல மாட்டோம். இங்கே முத்தூஸ் அப்படின்னு கொடுக்கும்போது முத்துவோட கடை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கடைக்கு முத்துவோட பேரை வச்சுருக்காங்க. அப்போ அதை நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக், ஜிஜி வருதா, அப்போ இது தான் அலிட்ரேஷன். அடுத்து பாருங்க, அண்டு ஆஸ்க் ஏ இருக்கா, அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். அடுத்து இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓச் அப்படின்னு இருக்கா, நான் இங்கே தனியாக எழுதுறேன் பாருங்க. அவுச் அப்படிங்கிறது என்னது? ஒரு சவுண்டு தானே. அப்படின்னு சொல்லி நம்ம கத்துறோம்ல, அப்போ சவுண்டை பற்றி நம்ம பேசுகிறோம். அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஒனமட்டோஃபியா. கிளி கத்துது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, பேர்ட்ஸ் வந்து அந்த சவுண்டு போடுது, கீச் கீச் அப்படிங்கலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த மாதிரி சவுண்டை பற்றி பேசினா அதை நம்ம வந்து ஒனமட்டோஃபியான்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் அவுச் அப்படின்னு நம்ம கத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒனமட்டோஃபியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போயம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம போயம் பார்த்துட்டோம், போயமோட அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து ஆத்தரை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம், அப்புறம் இந்த போயமோடைய லிட்ரரி டிவைசஸ் அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸும் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதிடலாம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள், அவங்களும் வந்து இதை பார்க்கட்டும், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.